ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக சுண்டைக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இன்றைக்கி இந்த சுண்டைக்காவெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி எப்படி இதை க்ளீன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதோடு சேர்ந்து சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சில ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றியும் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் லாஸ்ட் கார்டன் டூரில் சொன்ன மாதிரி இது நாங்கள் விதை போட்டு வந்தது கிடையாது. நாங்கள் செடி வச்சோம் வந்தது கிடையாது. இது எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு ஐடியாவுமே இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா தானாக வளர்ந்து இதுக்கு தண்ணி கூட நம்ம ஊற்றுனது கிடையாது பெருசாக. ஏன்னா இது நம்ம காம்பவுண்டுக்கு வெளியே இருக்கும். ஜஸ்ட்டு வெளியே இருக்கும். அதுவாக வளர்ந்து இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ காய் கொடுக்குது. ரொம்ப பெரிய செடியாக வளர்ந்துருச்சு. எட்டி பறிக்க வேண்டிய அளவுக்கு பெருசாகிடுச்சு. பொதுவாகவே இந்த சுண்டைக்காய் அந்த அளவுக்கு யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சமைக்க மாட்டாங்க. ஆனால் இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இந்த சுண்டைக்காயை இங்கிலீஷில் டர்க்கி பெர்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய விதமாக பேரும் வச்சு சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, இதை சமையலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு அதுவே தெரியாது. ஆனால் உண்மை என்னென்னா, இந்த பிளான்ட் ஃபுல்லாக இந்த மொத்த செடியுமே ஹெர்பல் பிளான்ட் தான். மருத்துவ குணத்துக்காக உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதோடைய இலை, தண்டு, வேர், பட்டை அப்படின்னு எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்சது தான். இப்போது இந்த சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய சில நன்மைகளை பார்க்கலாம். முக்கியமானதை மட்டும் ஷேர் பண்ணுறேன். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் சேர்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் அல்சர் அந்த மாதிரி வயிற்று புண்ணு அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் உங்களுடைய சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். வயிற்று புண்ணு ஆற்றுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதை தாண்டி மென்சஸ் இர்ரெகுலராக இருக்குது, மாதவிடாய் பிரச்சனை இருக்குன்னாலும் இந்த சுண்டைக்காயை நீங்கள் சேர்த்துக்கணும். அதை தாண்டி கிட்னியோட ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப நல்லது. இதை தாண்டி இரத்த சோகையை சீராக்கிறதுலையும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை ஸ்ட்ராங் ஆக்கிறதுலையும் சுண்டைக்காய்க்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. இன்றைக்கி நம்ம எடுத்த சுண்டைக்காய் இவ்வளோதாங்க நம்ம செடியில் காய்ச்சது. இப்போ வாங்க இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த காம்பெல்லாம் எடுத்து அந்த காயை மட்டும் தனியாக எடுத்துக்கணும். அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா இவ்வளோதாங்க நமக்கு காய் இருக்குது. இதை நல்லா தண்ணியில் சும்மா மேலாப்பில் அலசி எடுத்துக்கணும். நல்லா இதை அலசி எடுத்ததுக்கப்புறம் இதை இந்த மாதிரி ஒரு கல்லோ இல்லை ஏதோ அந்த மாதிரி உரல் இருக்குல்ல, இதை மாதிரி எடுத்துக்கிட்டு அதை இடித்து உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடணும். முழுசாக எடுக்கலைன்னா கூட முடிஞ்ச அளவுக்கு எடுங்க. ஏன்னா இந்த விதை இருந்தால் கசப்பு அதிகமாக தெரியும். அதனால் இடித்து அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய அந்த தோல் இருக்குது இல்லையா, அந்த காய் விதை எடுத்ததுக்கப்புறம் என்ன இருக்கோ அதில் தான் சத்து அதிகம். உங்களுக்கு ட்ரையாக விதை எடுக்க கஷ்டமாக இருந்தால் தண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தது, அதனால் தண்ணியில் போட்டுட்டு இடித்து தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியிலேயே அந்த விதையை எடுக்கும் போது ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நனைச்சி விதையை மட்டும் எடுத்துட்டு அந்த காயை தனியாக போட்டுக்கோங்க. இதே மாதிரி அந்த தோல் பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு விதையெல்லாம் நம்ம வெளியே தூக்கி போட்டுருணும். இந்த சுண்டைக்காயில் சுண்டைக்காய் தொக்கு, சுண்டைக்காய் பொரியல், பெரட்டல், காரக்குழம்புன்னு நிறைய டிஷ் செய்யலாம். அவ்வளோதான் காய்ஸ். ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல் டு யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சஜஷன், டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் எழுதுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர். பாய்.